Praise the Lord, dear brothers and sisters. Don't get too attached to your temporary address. Your permanent address is in heaven. ஆமாங்க, நமக்கு வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து ஹெவன்ல தான் இருக்கு. இந்த உலக வாழ்க்கை ஒரு டெம்பரரியான வாழ்க்கை, ஒரு டெம்பரரியான அட்ரஸ்ல தான் இருக்கு. இந்த டெம்பரரியான வாழ்க்கையிலேயே இந்த டெம்பரரியான இடத்துக்கே நம்ம அது செய்யணும், இது செய்யணும், அப்படி செய்யணும், இது செய்யணும், அந்த பதவிக்கு வரணும், இதுல வரணும், அப்படியெல்லாம் யோசிச்சு கொண்டுட்டே இருந்து பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு போற இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. வேதம் சொல்கிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல கொண்டு இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் 70 மிஞ்சினா 80 அதுமே வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தது என்று வேதம் சொல்கிறது. வாழ்கின்ற குறுகிய காலத்துக்குள்ள நமக்கு நிரந்தரமா இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரு இதுதான் எனக்கு நிரந்தரம், இதுதான் என் சொத்து, இந்த உலகம் தான் என் சொத்துன்னு இந்த உலகத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறாங்க. அதற்காக அநேக காரியத்தை சேர்த்து வைக்கிறது, எல்லா காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாமே நல்லதாக இருந்தாலும் ஆனா இறுதியில நம்ம போய் சேரக்கூடிய இடம் பரலோகமா தான் இருக்கணும். அங்க ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அப்ப அந்த ஆயத்தம் பண்ண இடம் தான் நமக்கு பெர்மனன்ட் பிளேஸ். அப்ப அதுக்கு போகிற வழிகளை தான் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். இந்த உலகத்துக்கு ஒத்த நம்ம வேஷம் தரிக்கவே கூடாது. பரலோகத்திற்குரிய பிள்ளைகள் அதற்குரிய சிந்தனைகள் இருக்கணும், அதற்குரிய காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஆகவே இந்த நாள் முதல் கொண்டு நீங்க நல்லா யோசித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகம் நம்ம நினைக்கிறோம், இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. எல்லாமே நமக்கு பரலோகம் தான் நிரந்தரம். ஆகவேதான் ஆண்டவர் உங்களே என்னை ஒரு பிள்ளையாக சொந்த ரத்தத்தை கொண்டு மாற்றி இருக்கின்றார். என் பிள்ளைகள் அவங்களுக்காக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று. Remember that your citizenship is in heaven and your permanent address is also in heaven. God bless you all.